அனைவருக்கும் வணக்கம். வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஒர்க் அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். தற்போதைக்கு இதுதான் எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுற இந்த ரூட்டுக்கான ஒரு டெர்மினல் ஸ்டேஷனாக இருக்குது. ஒன்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷன் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு டெர்மினல் ஸ்டேஷனாக இருக்காது. சென்ட் தாமஸ் மவுண்ட் தான் டெர்மினல் ஸ்டேஷனாக இருக்கும். இதுதாங்க டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் அமைக்கப்பட்ட ரயில் பாதை. வேளச்சேரி ஸ்டேஷன் ஒரு 500 மீட்டருக்கு தள்ளி தான் எலிவேட்டட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகும், அதாவது உயர்மட்ட ரயில் பாதை. ஸோ அங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எலிவேட்டட் செக்ஷனாக தான் இந்த எம்ஆர்டிஎஸ் ரூட் அமைஞ்சிருக்கு. வேளச்சேரி டு சென்ட் தாமஸ் மவுண்ட் இந்த ஸ்டேட்சில் புழுதிவாக்கம் ஆதம்பாக்கம்னு 2 எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. வேளச்சேரியிலேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரக்ஷனில் ஆதம்பாக்கம் வரைக்கும் ஏற்கனவே ட்ராக் ஒர்க், எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னல் ஒர்க்லாம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேளச்சேரி ஸ்டேஷன் தாண்டினவுடனே டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் கிராஸ் ஓவர் லைன் அமைச்சிருக்காங்க. இந்த கிராஸ் ஓவர் லைன் பயன்படுத்தி ஒரு ட்ராக் இன்னொரு ட்ராக் ட்ரெயின்ஸ் சேஞ்ச் ஆக முடியும். ஆக்சுவலாக இந்த வசதியை பயன்படுத்தி ஆதம்பாக்கம் வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ் சிங்கிள் லைனில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாங்க. பட் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க இவ்வளோ வருஷமாக. இது டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷனில் அமைக்கப்பட்ட ரயில் பாதை தான். வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இஎம்யூ மெயின்டெனன்ஸ் ஷெட்டும் இருக்குது. இந்த ரூட்டில், அதாவது சென்னை பீச் டு வேளச்சேரி ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயினில் அங்கே தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. தற்போதைக்கு இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுற எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் டைம் டேபிள் பீக் ஹவரில் மட்டும் 20 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் பீக் ஹவர்ஸில் 30 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எதனாலன்னு உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சிருக்கும். சென்னை போர்ட்லேருந்து ஆர்பிஐ அந்த ஸ்டெச்சில் லேண்ட் அக்வசிஷன் பண்ண முடியாதனால சிங்கிள் லைன் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால தாங்க ட்ரெயின் சர்வீஸ் ரொம்பவே கம்மி பண்ணிட்டாங்க. ஹோப் ஃப்யூச்சரில் அந்த லேண்ட் இஷ்யூ ரிசால்வ் ஆகி பழையபடி டபுள் ட்ராக் அமைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி அமைச்சிட்டாங்கன்னா பழையபடி ட்ரெயின் சர்வீஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆப்ரேட் பண்ண முடியும். சிக்னல் ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் பார்க்கலாம், இதுதான் ஹோம் சிக்னல். ரெட் லைட் ஒர்க் ஆகுது. அதாவது வேளச்சேரியிலேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் வேலைகள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வேளச்சேரி டு ஆதம்பாக்கம் வரைக்கும் சிக்னல் ஒர்க்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதோட இந்த சிக்னல் பாக்ஸ் வியூ தான் பார்க்குறீங்க. அந்த எலிவேட்டட் செக்ஷன் சைட்லேயே அமைச்சிருக்காங்க. புழுதிவாக்கம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி எக்ஸாக்டாக சன்ஷைன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மிகப்பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இது ரெசிடென்ஷியல் ஃப்ளாட்ஸா இல்லை கமர்ஷியல் பில்டிங்காக தெரியல. எல்லா எம்ஆர்டிஎஸ் பில்லர்லேயும் அழகாக பெயிண்டிங் பண்ணி சென்னை கார்ப்பரேஷன் சூப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஹோப் இதே அளவு மெயின்டெனன்ஸ் தொடர்ந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இதுதாங்க புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். வேளச்சேரிக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் வேலைகள்லாம் கட்டி முடிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் மக்கள் பயன்பாடு இல்லாமல் சும்மா அப்படியே தான் பூட்டி வச்சுருக்காங்க. இதுதான் புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா வைசா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த புழுதிவாக்கம் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷன் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு.
இதுதாங்க ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன். புழுதிவாக்கத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன் வேலைகளும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பல வருஷமாக இதுவும் மக்கள் பயன்பாடு இல்லாமல் சும்மா தான் பூட்டி வச்சுருக்காங்க. இதுதான் ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். ரைட் சைட்லேயும் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ 2 பக்கமும் ஸ்டேஷன் உள்ளே என்டர் ஆக முடியும். அதே மாதிரி தான் புழுதிவாக்கத்துலேயும் 2 பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்குது. இதுதாங்க வானுவம்பேட்டை ஜங்ஷன். நீங்கள் பார்க்குற அந்த பில்லர் வந்து போர்ட்டல் பீம், மெட்ரோக்காக அமைக்கப்பட்ட பீம் தான் அது. மாதவரம் மில்க் காலனியிலேருந்து சோழிங்கநல்லூர் போகிற மெட்ரோ ரூட் வந்து எக்ஸாக்டாக ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு மேலே கிராஸ் பண்ணி தான் ரைட் டேர்ன் திரும்புகிற ஸ்பாட். இது தான் எக்ஸாக்டாக வானுவம்பேட்டை ஜங்ஷனில் தான் அந்த ரைட் டேர்ன் எடுக்குது மெட்ரோக்கான ரூட். இங்கே ரைட் டேர்ன் எடுத்து டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம், கீழ்கட்டளை, கோவிலம்பாக்கம், மேடவாக்கம் வழியாக சோழிங்கநல்லூரில் போய் இந்த மெட்ரோ ரூட் வந்து முடியும். ஸோ அதுக்காக அமைக்கப்பட்ட இந்த மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக இந்த வானுவம்பேட்டை ஜங்ஷனில் ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்கு மேலே தான் ரைட் டேர்ன் திரும்பி டுவர்ட்ஸ் மடிப்பாக்கம் டைரெக்ஷனில் அலைன்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த மெட்ரோ ஸ்டீல் கடர் ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மேலே அமைச்சதுனால டெம்ப்ரவரியாக அந்த பகுதியில் மட்டும் பிளாட்ஃபார்மோட ரூஃப் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஸ்டீல் கடர் அமைச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டீல் கடருக்கு மேலே அந்த சிமெண்ட் ஸ்லாப் அமைக்கிற வேலைகள் வந்து நடக்குது. அதாவது அந்த கான்க்ரீட் ஃப்ளோரிங் மாதிரி போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃப்யூச்சரில் மெட்ரோக்கான அந்த ட்ராக் ஒர்க் போடுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்போது வேலைகள் வந்து நடக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஹை ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த எம்ஆர்டிஎஸ், அதாவது ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மேலே கிராஸ் பண்ணி போகிற இந்த பகுதியில் மட்டும் வேலைகள் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி இந்த மெட்ரோ ஒர்க்காக டெம்பரரியாக ரிமூவ் பண்ண அந்த பிளாட்ஃபார்மோட ரூஃபை வந்து ரீஸ்டோர் பண்ணிடுவாங்க. மெட்ரோ ஒர்க்னால எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கான அந்த டிலே எதுவும் ஆகாது. ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷன் வேலைகள் பொறுத்த வரைக்கும் ஆதம்பாக்கம் எம்ஆர்டி ஸ்டேஷனோட வியூ தான் பார்க்குறீங்க. எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் வரைக்கும் தான் வேளச்சேரியிலேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷனுக்கான அந்த வயரிங் வேலைகள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் எலக்ட்ரிக் போல் மட்டும் தான் அமைச்சிருக்காங்க. இன்னும் வயரிங் ஒர்க் வந்து தொடங்கலை. சோழிங்கநல்லூர் போகிற மெட்ரோ காரிடார் 5க்காக அமைக்கப்பட்ட பில்லர் தான் அது. தில்லை கங்கா நகர்லேருந்து ஆதம்பாக்கம் வரைக்கும் இந்த காரிடார் 5 மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட் வந்து எம்ஆர்டிஎஸ் வயடக்ட்டுக்கு பக்கத்தில் பேரலாக தான் அமைக்கிறாங்க. பில்லர் வேலைகள் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பில்லருக்கு மேலே பயர் கேப், ப்ரீகாஸ்ட் யூகடர் லான்ச் பண்ணுற அந்த வேலைகளும் அடுத்த கட்டமாக தொடங்குவாங்க. இப்போ நான் நிற்கிற லொக்கேஷன் தாங்க தில்லை கங்கா நகர். நீங்கள் பார்க்குற கேர்டர் தாங்க எம்ஆர்டிஎஸ்க்காக மறுபடியும் புதுசாக அமைக்கப்பட்ட காங்க்ரீட் கேர்டர். இந்த கேர்டரை இன்னும் எம்ஆர்டிஎஸ் பில்லர் மேலே ஃபிக்ஸ் பண்ணுற வேலைகள் வந்து தொடங்கலை. லாஸ்ட் டைம் எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் எம்ஆர்டிஎஸ்க்காக அமைக்கப்பட்ட அந்த கேர்டரை வந்து பில்லர் மேலே ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழே சரிஞ்சு விழுந்தது. அந்த டேமேஜான கேர்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கே 4 மாதம் 5 மாதம் மேலே டைம் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்பாட்டில் புது கேர்டர் அமைக்கிற வேலைகள் வந்து தொடங்கினாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் அப்டேட் வீடியோலேயே நான் காமிச்சிருந்தேன் இந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டர் வேலைகள் வந்து முடிச்சிட்டாங்கன்னு. பட் இன்னும் எம்ஆர்டிஎஸ் பில்லர் மேலே ஃபிக்ஸ் பண்ணுற அந்த வேலைகள் வந்து தொடங்கலை. இப்போ ஆல்மோஸ்ட் 1 மாதம் முடிய போது இந்த புது கேர்டர் ரெடியாகி இன்னும் கூட ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. என்ன ரீசனால் தெரியல. போன வருஷம் அந்த கேர்டர் சரிஞ்சு விழுந்த போது மெட்ரோ பில்லர் எட்ஜில் வந்து லைட்டாக வந்து டேமேஜ் இருந்தது. அந்த டேமேஜும் இன்னும் கூட ஃபிக்ஸ் பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வேலைகள் முடிஞ்சால் தாங்க சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் ட்ரெயின் சர்வீஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். அந்த மெயினாக பில்லரோட எட்ஜில் டேமேஜ் இருக்குது. அதோட வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க.
நீங்கள் பார்க்கலாம் அந்த கார்னரில் லைட்டாக அந்த கம்பிலாம் தெரியும். ஸோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண பிறகு தான் இப்போது புதுசாக அமைக்கப்பட்ட அந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டரை வந்து இந்த பில்லர் மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த வேலைகள் பெண்டிங்கில் இருக்கிறதுனால தான் இன்னும் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் அடுத்த கட்டமாக வேலைகள் எதுவும் நடக்கலை. ஹோப் அட்லீஸ்ட் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே இந்த வேலைகள் முடிச்சிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எம்ஆர்டிஎஸ் கேர்டருக்கு மேலே ப்ளூ கலரில் ஒரு கேர்டர் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து மெட்ரோக்காக அமைக்கப்பட்ட கேர்டர் தான். எக்ஸாக்டாக இந்த ஸ்பாட்லேருந்து தான் மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட் வந்து பேரலாக டுவர்ட்ஸ் ஆதம்பாக்கம் டைரெக்ஷனில் போகும். அதே மாதிரி இங்கேருந்து தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் மெட்ரோ அலைன்மெண்ட்டும் எம்ஆர்டிஎஸ் போகிற அதே ரூட்டுக்கு மேலே செகண்ட் லெவலில் போகும். அதுக்கான மெட்ரோக்கான பில்லர் பீம் வேலைகள் வந்து 90% முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வியூ தான் ஃபஸ்ட்டு லெவலில் எம்ஆர்டிஎஸ் கேர்டர் இருக்குது. அதுக்கு மேலே சைடில் 2 பில்லர் வந்து அமைச்சிருக்காங்க. அது வந்து மெட்ரோக்காக அமைக்கப்பட்ட அந்த போர்ட்டல் பில்லர் பீம் வேலைகள் தான் பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக இந்த தாம்பரம் சென்னை பீச் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் ஒரு இடத்துல மெட்ரோக்கான பில்லர் பீம் வேலைகள் வந்து முடிச்சிட்டாங்க. டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் டைரெக்ஷன் போகிற அந்த ஸ்பாட்டில் மெட்ரோக்கான பில்லர் வேலைகள் முடிச்சிட்டாங்க. பீம் வேலைகள் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் மட்டும்தான் முடிக்க வேண்டியது இருக்குது. எம்ஆர்டிஎஸ் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க கேர்டர் ஒர்க். இந்த ட்ராக்லேருந்து டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஸ்டேஷனில் வந்து கனெக்ட் ஆகிற இந்த ஸ்பாட் வரைக்கும் இப்போதைக்கு பெண்டிங் வேலைகள் வந்து தில்லை கங்கா நகரில் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் புதுசாக அமைக்கப்பட்ட அந்த எம்ஆர்டிஎஸ் கேர்டரை வந்து பில்லர் மேலே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த வேலைகள் மட்டும்தான் பெண்டிங்காக இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்க்குற பில்லர்லாம் வந்து காரிடார் 5க்காக அமைக்கப்பட்ட பில்லர் தான். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. அதாவது ஃபேஸ் 2 காரிடார் 5ல் வர சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் ஏற்கனவே இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் வரப்போகுது. ஸோ அதுக்காக தான் இந்த மெட்ரோ பில்லர் வந்து அமைச்சிருக்காங்க. ஏற்கனவே ஃபேஸ் 1ல் சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுற க்ரீன் லைன் காரிடார் செகண்ட் லெவலில் இருக்குது. ஃபஸ்ட் லெவலில் சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன் வரப்போகுது. இந்த பில்டிங் பக்கத்தில் ரைட் சைடில் சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அதாவது தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை பீச் போகிற சபர்பன் ட்ரெயின் கனெக்டிவிட்டியும் இருக்குது. இப்போ ஃபேஸ் 2க்காக இன்னொரு ஸ்டேஷனும் அமைக்கிறாங்க ஏற்கனவே இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே. ஸோ 2 மெட்ரோ, ஒரு எம்ஆர்டிஎஸ், சபர்பன் கனெக்டிவிட்டி, ஸோ எல்லாமே கனெக்ட் ஆகிற ஒரு ஸ்டேஷனாக இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ ஜனவரி 26 ரிபப்ளிக் டே போது எடுத்தது. அந்த டேட்டில் என்ன ஸ்டேட்டஸோ அதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். மெயினாக தில்லை கங்கா நகரில் எம்ஆர்டிஎஸ் கேர்டரை வந்து பில்லரில் எப்போ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த கட்ட வேலைகள் எவ்வளோ சீக்கிரம் முடிப்பாங்கன்னு நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியும். அது வரைக்கும் எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் காரிடார் 5 மெட்ரோ ரூட் அலைன்மெண்ட் வந்து எம்ஆர்டிஎஸ் போகிற அந்த வைடாக்டுக்கு மேலே தான் வந்து அமைக்கிறாங்க. அதுக்கான பில்லர் பீம் வேலைகள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட். ட்ராக்குக்கு பக்கத்தில் டுவர்ட்ஸ் சென்ட் தாமஸ் மவுண்ட் ஸ்டேஷன் போகிற அந்த டைரெக்ஷனில் மெட்ரோக்கான பில்லர் வேலைகள் முடிச்சிட்டாங்க. பீம் வேலைகள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அந்த பீம் வேலைகள் முடிஞ்ச பிறகு மெட்ரோக்கான ஸ்டீல் கட்டர் அமைக்கிற வேலைகளும் பண்ணணும். ஸோ அந்த பீம் வேலைகள் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஒரு பீம் வேலைகள் மட்டும் தான் முடிக்க வேண்டியது இருக்குது, மெட்ரோக்கான பீம் வேலைகள். ஸோ அதை முடிஞ்ச பிறகு அதுக்கு மேலே ஸ்டீல் கட்டரும் அமைக்கணும், மெட்ரோக்கான ஸ்டீல் கட்டர். அந்த வேலைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி ரீசெண்டாக போரூர் ஜங்ஷனில் ஸ்டீல் கட்டர் அமைச்சாங்களோ அதே மாதிரி இந்த லொக்கேஷன்லேயும் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தில்லை கங்கா நகர் வரைக்கும் ஸ்டீல் கட்டர் தான் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன், மெட்ரோக்கான ஸ்டீல் கட்டர். மெட்ரோ ஸ்டீல் கட்டர் வேலைகள் வேகமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது எல்லாமே எவ்வளோ சீக்கிரத்தில் இந்த முதல் தடத்தில் அந்த எம்ஆர்டிஎஸ் வேலைகள் முடிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மெட்ரோ வேலைகளும் தொடங்குவாங்க. பார்க்கலாம் அது என்ன பிளான் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இது தாங்க வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் எம்ஆர்டிஎஸ் ஒர்க்கோட லேட்டஸ்ட் அப்டேட்.
நன்றி, வணக்கம்.